என் இயேசு நல்லவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த நாளில் உங்களோடு பேசுவதற்கு என் தேவன் கொடுத்து இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் கூட ஆமென் என்னோடு உங்களோடு பேச வேண்டிய வார்த்தை லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 19 ஆமென் கடைசியாக நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆமே ஏசப்பா என்னோடு பேசவும் எனக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஆமேன் ஒரு தூதனை ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு, அனுப்பியிருக்கிறாரு. ஆமேன் ஆமே. என்ன நற்செய்தி நம்ம சொல்லும் போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம யார்கிட்டயும் சொல்லணும், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். ஆமேன் அப்படிதான் சொல்லுவோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். நமக்கு ஏதோ நற்செய்தி, நமக்கு நல்லது நடக்குது, நல்ல காரியம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது முதல்ல சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், இன்னைக்கு உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னோட பேசுவதற்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன்னு ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் சொல்றாரு. என்ன குட் நியூஸ் பார்த்தோம்னா ஆமே அதே லூக்கா 1ஆம் அதிகாரத்துல வசனம் 28 கிருபை பெற்றவளே வாழ்க. முதல் குட் நியூஸ் என்னன்னா கிருபை பெற்றவளே வாழ்க. தேவனுடைய கிருபைனாலதான் நம்ம என்ன செய்யறோம், நிற்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஏசப்பா நம்மளை வாழ்த்துகிறார், வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறாரு. ஆமே நம்மளை தூஷிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருப்போம், தூசணமான செய்திகளை கேட்டிருப்போம், மனசை காயப்படுத்துற மனம் அடிவாக்குற வார்த்தைகளை கேட்டிருப்போம், இருதயத்தை சுக்குநூறாக்குற வார்த்தைகளை கேட்டிருப்போம், என்ன நம்மளை இப்படி பேசிட்டாங்களே வார்த்தைகளை கேட்டிருப்போம். அப்படி கேட்கப்பட்ட நம்மளுடைய காதுகளை ஏசப்பனுக்கு என்ன சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவனே வாழ்க என்று நமக்கு முதல்ல ஏசப்பா என்ன செய்யறாரு, வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து என்ன குட் நியூஸ் சொல்றாருன்னா, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எவ்வளோ நல்ல காரியம் இல்லை, ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாரு. அநேக வேலையில நம்ம சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில கவலைகள், கண்ணீர் பாதையில நடக்கும்போது ஏசப்பா என் படகுல இல்லையோ, என் குடும்பங்கிற படகுல ஏசப்பா நித்திரையா இருக்காரா, ஏசப்பா என்னோடு இல்லையா, என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேலையில சிந்திக்க தோணுது. அந்த மாதிரி நினைக்கிற நேரத்துலதான் ஏசப்பா சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப ஏசப்பா உன் கூடயும் நம்ம எல்லாரு கூட அவர் என்ன செய்யறாரு, இருக்க விரும்புகிறாரு. ஆமீன். விரும்புறது மாத்திரமல்ல, அது உங்களுக்கு குட் நியூஸாவும் ஏசப்பா சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அடுத்த குட் நியூஸ் என்ன, அதே வசனத்துல வாசிக்கும் போது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமேன். ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன்னு சொல்லல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு ஏசப்பா நமக்கு ஒரு குட் நியூஸ சொல்றாரு. 3 குட் நியூஸ சொல்லியிருக்கிறாரு. முதல்ல நம்மளை வாழ்த்துறாரு, 2வது நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு, 3வது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அதை நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆமேன். கர்த்தர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரோ, அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. இது என் மகளுக்கு இதை நான் கொடுப்பேன், இது என் மகனுக்கு நான் கொடுப்பேன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறார். அது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதுதான் ஆசீர்வாதம். தேவன் இந்த 3 குட் நியூஸையும் நமக்கு ஏசப்பா அந்த நாள்ல கொடுக்கிறாரு. ஆமேன். கொடுத்துட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 45 விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. நான் சொன்ன குட் நியூஸ நீ விசுவாசினா நீ பாக்கியவதி. ஆமா, எப்ப பாரு எல்லாரும் இதே தான் சொல்றாங்க, எப்ப பாரு யாராச்சும் சொன்னோம்னா இதே தான் சொல்றாங்கன்னு உனக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துச்சுன்னா அது வாழ்க்கையில நடக்காது. ஏசப்பா சொல்லிட்டாரு, என்னை வாழ்த்துறாரு, என் கூட இருக்கிறேன்னு சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்றாரு. அப்ப இந்த 3 குட் நியூஸையும் எனக்குன்னு நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் பாக்கியவதியா என்ன செய்வேன், காணப்படுவேன். அதே 45வது வசனத்துல சொல்லுது, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இந்த நாட்களில இந்த 3 குட் நியூஸும் ஆமே நமக்கும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, அந்த அதிகாரம் முழுது வாசிக்கும் போது மரியாளை குறித்து தேவன் சொல்றாரு, மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறினது. அவர் கண்ணியா இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல கொடுத்து அமேன் கர்த்தர் அமேன் அவங்களுக்கு தேவ தூதரை அனுப்பி நீ கண்ணியா இருக்கும்போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதே போலதான்
விசுவாசிக்கிற நம்ம பாக்கியவதி கர்த்தரால் சொல்லப்பட்ட இந்த 3 குட் நியூஸையும் தேவன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமே, நீங்க என்னோடு பேசுவதற்கும் எனக்கு நற்செய்தியை அறிவிக்கமே நீங்க வந்திருக்கிறீங்க. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா, எங்களை பார்த்து நீங்க சொல்ல இந்த 3 குட் நியூஸ் எங்க வாழ்க்கையில நடக்கணும். அப்பா, நீங்க எங்களை வாழ்த்தி இருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. நீங்க எங்க கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதற்காய் நன்றி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க, அதற்காய் நன்றி ஏசப்பா. இந்த 3 குட் நியூஸ் எங்க வாழ்க்கையில நடக்கணும். அப்பா, நீங்க சொன்ன அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற பண்ண போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களோ நல்ல பிதாவே, ஆமென்.